கடைசி நொடியில வேதனையான ஒரு விஷயத்த பாரதி ராஜா அவரு அனுபவிச்சாரா? என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். பாரதி ராஜா அவரு கடைசி நொடியில ரொம்பவே துடிச்சு போனாராம். ஏன்னா அவர் பக்கத்துல அந்த நேரத்துல யாருமே இல்லன்னு சொல்றாங்க. கங்கை அமரன் அவரு பேசும்போது கூட ரொம்பவே உடைஞ்சு போய், எல்லாரும் இருந்தும் அவர் அனாதையா விட்டுட்டோமே, யாருமே இல்லாம போயிட்டாரே, கடைசி நேரத்துல கூட அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப உடைஞ்சு போய் பேசியிருக்காரு. பாரதி ராஜா அவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம தான் இருந்திருக்கு. அதாவது சிகிச்சையும் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்திருக்காரு. கடைசி நேரத்துல அவர் எல்லாரையும் சத்தம் போட்டு பார்த்திருக்காரு. யாருக்குமே கேட்கல அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. இத எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையுமே இவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா எப்படியாச்சும் குணப்படுத்திடுவாங்களாம். அந்த அளவுக்கு சிகிச்சை கொடுத்து நிறைய விஷயங்கள் பார்த்திருக்காங்க. ஆனாலும் மகன் அவர் இறந்ததுல இருந்தே இவர் ரொம்ப உடைஞ்சு போய் தான் இருந்திருக்காரு. அந்த வேதனையை தாங்க முடியாமையே இவருக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் வயது மூப்பும்னு கூட சொல்லலாம். வயது மூப்பு காரணமா கூட இவருக்கு உடல்நிலை ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுத்தும் உடல்நிலை முன்னேறி இருந்த நிலையில இன்னைக்கு திடீர்னு உடல்நிலை ரொம்ப மோசமாகிதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை யாராலையும் ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே குடும்பமும் சோகத்துல இருக்காங்க. அவங்க 2 பேருமே இல்லாம போனது ரொம்ப பெரிய வேதனையை கொடுத்திருக்கு. யாருங்க ஆறுதலா இருப்பா அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம சார்பாவும் ஆறுதலை